வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம் தெரியுமா? வீடியோ வெளியானது. இந்த முறை முதல்வரை சிறையில் அடைக்க போறாங்க. நடக்கிறதே வேற என மிரட்டல். ஒன்றும் புரியலையாப்பா அப்படிங்கிறீங்களா? ஒரு வீடியோ தரேன், இந்த வீடியோவை பாருங்க. அதற்கு பிறகு பெருசா விளக்கம் அளிக்கிறேன். ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்றதா இருந்தா ஒரு லைக் போடுங்களேன். இப்போ வீடியோவை நீங்க பாருங்க. சொல்றேன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் மட்டும் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் பேரியக்கத்தின் தலைவர். நீங்கள் இதுவரை பார்க்காத தமிழ்நாட்டை பார்க்க வேண்டியிருக்கும். 50கள் 60களில் பார்த்த பழைய திமுகவை இந்தியா திரும்பவும் பார்க்க வேண்டியிருக்கும். இவன் என்ன மிரட்டுகிறான்னு நினைக்காதீங்க. நான் உங்களை எச்சரிக்கிறேன். நீங்கள் அதை மிரட்டல்னு நினச்சாலும் எங்களுக்கு கவலை இல்லை. ஆம், தமிழ்நாட்டிலிருந்து அனுப்பி வைக்கப்படும் எச்சரிக்கை இது. தேர்தல், ஆட்சி அதிகாரம் இதெல்லாம் எங்களுக்கு 2ஆம் பட்சம்தான். நாங்கள் சுயமரியாதைக்காரங்க. எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம், மாநில உரிமைகள் தான் முக்கியம். அதுதான் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் எங்களுக்கு கொடுத்துட்டு போன உயிர் கொள்கை. தமிழ்நாட்டுக்கு தவறழிச்சிட்டு வழக்கம் போல் சும்மா கடந்து போக நினச்சா நடக்கிறதே வேற. சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாளில் அவர் மேல் ஆணையாக சொல்கிறேன், தமிழ்நாடு பாதிக்கப்பட்டால் இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்சுடுவோம். மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே, மீண்டும் சொல்கிறேன், இது தமிழ்நாட்டிலிருந்து உங்களை நோக்கி விடுக்கப்படக்கூடிய இறுதி எச்சரிக்கை. நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் தொகுதி மறுவரையறைக்காக ஒரு 4 நிமிட வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு. அந்த வீடியோனுடைய சுருக்கத்தை தான் நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் நீங்க பார்த்த வீடியோவில் நான் யார் தெரியுமா? தமிழ்நாட்டு முதலமைச்சர். அது மட்டும் இல்ல, திமுக என்ற மாபெரும் கழகத்தினுடைய தலைவர். நீங்க பாட்டுன்னு தமிழகத்துக்கு துரோகம் இழைச்சிட்டு அப்படியே போயிடலான்னு நினைக்காதீங்கப்பா, அப்புறம் நடக்கிறதே வேறப்பா அப்படின்னு நம்ம முதலமைச்சர் சொல்லியிருப்பாரு. நம்ம பிரதமருக்கு இதுதான் கடைசி எச்சரிக்கை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த தேர்தல், இந்த அதிகாரம் எங்களுக்கு எல்லாமே 2ஆம் பட்சம் தான். எங்களுக்கு மாநில சுயாட்சி தான், கொள்கை தான் முக்கியம். அதை தான் அண்ணாவும் கற்றுக் கொடுத்துருக்காரு. ஆக சிறந்த கொள்ளைக்காரன் கருணாநிதியும் கற்றுக் கொடுத்துக்கிறாரு அப்படின்னு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் பேசியிருப்பாரு. ஏன் திடீர்னு இப்படி கதறுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? சிம்பிளுங்க. நம்ம மத்திய அரசாங்கமானது 16, 17, 18 இந்த மாதம் பாராளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்ட போகிறாங்க. பெண்களுக்கு பாராளுமன்றத்தில் 33% கொடுக்க போறாங்க. திமுக கிட்ட 33% நடைமுறைப்படுத்துறதுக்கு ஆட்கள் இல்லை, அதாவது ஆண்கள் இருக்கிறாங்க, பெண்கள் இல்லை. அதனால திடீர்னு போஸ்டுக்குன்னு பாராளுமன்றத்தில் பெண்களுக்கு 33% அதிகாரம் அளிக்கணும். உங்க கட்சியிலும் சரி, அதோட வேட்பாளராக அறிவிக்கின்ற போதும் சரி 33% இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, ஆணாதிக்கம் கொண்ட திமுக கழகத்தில் பெண்களுக்கு எங்க இடம் இருக்குது? அதனால பெண் வேட்பாளரை நிறுத்த முடியாதுன்னு நினைக்கிறாங்களோ என்னவோ தெரியல. பாராளுமன்றத்தில் தொகுதிகளுடைய எண்ணிக்கையை அதிகரித்து அதன் மூலமாக பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு தான் இப்ப நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் வீடியோ வெளியிட்டு இருக்கின்றாரு. இப்போ முதல்வருடைய வீடியோ என்ன சொல்ல வருதுன்னு பார்க்கும் பொழுது, பாஜக தேர்தல் நேரத்தில் சரியா பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்த போறாங்க. இது பாஜகவுக்கு ஆதரவான மனநிலையை தமிழகத்திலையும் சரி, மேற்கு வங்காளத்திலையும் தந்துச்சுன்னா என்ன பண்றது? அதனால இதை நாம எதிர்ப்போம் அப்படின்னு முதல்வர் எதிர்க்கின்றாரா என்னவோ தெரியல. அதனால வீடியோ வெளியிட்டாரா என்னன்னு தெரியல. 2வது, தேர்தல் நேரத்தில் 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு தரப்போறோம் அப்படின்னு அவசரமாக பார்லிமெண்ட் கூட்டத்தொடரை கூட்டுறாங்கன்னா, நிச்சயமாக தேர்தல் நடக்கக்கூடிய மாநிலத்துக்கு எதிராக எதுவும் இருக்காது. தமிழ்நாட்டுக்கு எதிராக பார்லிமெண்ட்ல எந்த சம்பவம் நடக்க போறதில்ல. தமிழ்நாட்டுக்கு ஆதரவாகத்தான் பார்லிமெண்ட்ல பாத்தீங்கன்னா நடவடிக்கைகள் இருக்க போகுது. அப்படின்னா பாஜகவுக்கு பாத்தீங்கன்னா கிரெடிட் கிடைச்சிடும். ஸோ பாஜக பாரியா எந்த மாநிலத்தையும் வஞ்சிக்கல, தமிழகத்தையும் வஞ்சிக்கலப்பா. மக்கள் தொகை குறைச்சிருக்காங்க தமிழ்நாடு, இருந்தாலும் சரியான பிரதிநிதித்துவத்தை வழங்கியிருக்காங்க பாரு அப்படின்னு பாஜகவுக்கு செல்வாக்கு கூடிச்சுன்னா தமிழ்நாட்டில். அதனால இப்ப முதல்வரை பொறுத்த வரைக்கும் பாஜகவை மிரட்டுற மாதிரி, அதே மாதிரி மோடி அவர்கள் மிரட்டுற மாதிரி இப்போ ஒரு வீடியோ வெளியிட்டார்.
இப்போ நம்ம மாநிலத்துக்கு சரியான பிரதிநிதித்துவமானது பார்லிமெண்ட்ல கிடைச்சிச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ முதலமைச்சர் என்ன ஸ்டிக்கர் ஒட்டுவார் தெரியுமா? நான் மோடிக்கு டைரக்டா மிரட்டல் விட்டேன், நம்ம கட்சியே போனாலும் பரவாயில்ல, நான் ஜெயிலுக்கே போனாலும் பரவாயில்ல, ரெண்டாவது நம்ம தோழர்கள் ஜெயிலுக்கே போனாலும் பரவாயில்ல, தேர்தலில் தோத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மாநில உரிமைக்காக நான் வீடியோ விட்டு மிரட்டினேன், எச்சரிக்கை விடல. நான் அவங்ககிட்டயே அப்பயே சொன்னேன், இது எச்சரிக்கை இல்ல, இது மிரட்டல் அப்படின்னு நான் சொன்னேன். நீங்க எப்படி வேணாலும் எடுத்துங்க அப்படின்னு மோடிக்கு எச்சரிக்கை விட்டேன், இறுதி எச்சரிக்கை விட்டேன். அதை பார்த்த உடனே பயந்துட்டாங்க. அதனால தான் இப்ப தமிழ்நாட்டுக்கு சரியானவற்றை கொடுத்துருக்காங்க. நான் மட்டும் மிரட்டலன்னு வச்சுங்களேன், அப்புறம் தமிழ்நாட்டுக்கு அநீதி இழைச்சிட்டு இருப்பாங்க பாஜகவினர். அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த மாநிலத்தில் அதிகாரத்தை வர முடியாதோ அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய பிரதிநிதித்துவத்தை குறைச்சிடுவாங்க. அப்படிதான் தமிழ்நாட்டில் குறைக்க இருந்தாங்க. நான் களத்தில் இறங்கி மிரட்டினா பாரு, அமித்ஷாவும் மோடியை மிரண்டு நம்ம மாநிலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான பிரதிநிதித்துவத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஸ்டிக்கர் ஓட்டணும் என்பதற்காக தான் திடீர்னு வீடியோ வெளியிட்டு மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் மிரட்டல் விட்டுருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, நம்முடைய முதலமைச்சர் இந்த வீடியோவில் தொடங்குகின்ற பொழுது எப்படி தொடங்குறாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீடு வரை வந்து விட்டது பேராபத்து அப்படின்னு சொல்றார். பார்லிமெண்ட் 16, 17, 18 கூட்டுறாங்கப்பா. எது கூட்டுறாங்கன்னு தெரியலப்பா. ஆனா தொகுதி மறுவரையறை தான்ப்பா சொல்றாங்க. ஆனா தொகுதி மறுவரையை பொறுத்த வரைக்கும் எப்படி செய்ய போறாங்கன்னு தெரியலப்பா. ஏன்னா பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கே வந்து தொகுதி மறுவரையானது எப்படி செய்ய போறாங்கன்னு தெரியலப்பா. சோனியா காந்தி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மோடிக்கு அமித்ஷாவுக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிறாங்கப்பா. நாம் மட்டும் என்ன இழிச்சு வாங்கினாப்பா? நாம சத்தியமா சொல்றோம்பா, இந்த 50, 60களில திமுக கழகம் எப்படி இருந்தது, அந்த மாதிரியான திமுக கழகத்தை பாஜக எதிர்பார்க்கிறாங்களா? தமிழகம் பொறுத்த வரைக்கும் இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற நிலைக்கு கொண்டு போய் விட்டுரும். நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தொகுதி மறுவரை செய்ய போறீங்க? நியாயமா சொல்லுங்க. எங்க எம்பிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் கூட்டத்தொடரில் கலந்துக்குவாங்க அப்படின்னு வந்து நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஆத்தோன்னு ஆத்தி இருக்கிறாரு. அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு சரியான விளக்கம் அளிச்சிருக்கிறாரு. ஆனால் அதற்கு முன்பாக உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும். அந்த குழப்பத்தை நான் விளக்கி விடுகின்றேன். நம்ம முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்று இது 2வது வீடியோ. ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜியை கைது பண்ணுகின்ற போது என்ன மிரட்டி பாக்குறீங்களா, உருட்டி பாக்குறீங்களா, நடக்கிறத வேற தெரியுமா அப்படின்னு அன்னைக்கு ஒரு வீடியோ வெளியிட்டார். அன்னைக்கு செந்தில் பாலாஜியை தூக்கி உள்ள வச்சாங்க. இன்னைக்கு 2வதாக வீடியோ வெளியிட்டிருக்காரு. இப்போ முதலமைச்சரை தூக்கி உள்ள வைக்க போறாங்க போல இருக்கு. மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் டைரக்ட் மிரட்டல் விடுறாரு. அதுலயும் எச்சரிக்கைலாம் கிடையாதான், மிரட்டலாம். மோடி அமித்ஷாவை மிரட்ட முடியுமா? 370 35A என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்குலாம்? காஷ்மீர்ல இவ 2ஐயும் நீக்கினால் காஷ்மீர் மட்டும் ரத்த ஆறு ஓடாது. அதாவது காஷ்மீர்ல மட்டும் ரத்த ஆறு ஓடாது, இந்தியா முழுவதும் ரத்த ஆறு ஓடும். துணிச்சல் இருந்தா எவனா இருந்தாலும் சரி 370 நீக்கு, 35A நீக்கு, பாத்துக்கலாம். காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து மீது எவன் கை வச்சாலும் சரி நடக்கிறத வேற தெரியுமா அப்படின்னு வந்து அன்னைக்கு அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் மிரட்டல் விட்டாங்க. அன்னைக்கு மிரட்டல் விட்டவங்க ஆயுதம் தாங்கிய போராளிகள். அவங்கள பத்தியே மோடி அமித்ஷாவோ கவலைப்படலை. அன்னைக்கு எவன்லாம் மிரட்டல் விட்டானோ 35A நீக்கும் போதும் 370 நீக்கும் போதும் கை கட்டிக்கிட்டு வாய் மூடிக்கிட்டு சும்மா இருந்தான். ஒரே நாள்ல 10,000 ராணுவத்தை கொண்டு போய் இறக்குனாங்க காஷ்மீர்ல. இன்னைக்கு வரைக்கும் எவனும் அதை புடுங்க முடியல, தொட்டு பார்க்கவும் முடியல. ஆனால் ஒட்டுமொத்த திமுக கழகமும் ஊழல்ல ஊறி போய் இருக்குது. ஒன்னும் வேணாம், இன்னைக்கு இருக்கின்ற நேரு அவர்களை தூக்கி வச்சா போதும், டெல்லியில ஓடி போய் சரணடைவாங்க. இவங்க மோடியும் அமித்ஷாவும் மிரட்டி பார்க்கறாங்களாம். உங்க எல்லாருக்குமே தெரியும், டாஸ்மார்க் வழக்குல நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் சம்பந்தப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு ஒரு தகவல் மட்டும்தான் கிடைச்சது. உடனடியாக அவரு யாரு, நம்ம முதலமைச்சர் டெல்லிக்கு ஓடிட்டார், பிரதமரை தனியா சந்திச்சார். சந்திரபாபு நாயுடு வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக வந்திருக்கார் ஸ்டாலின் என்ற விஷயத்தை எடுத்து சொன்னார். சோ இந்த மாதிரியான தொடர் நடிகைகள் போயிட்டு மோடிக்கு அமித்ஷாவுக்கும் கடைசி எச்சரிக்கையும் மிரட்டுறதா நீங்க நினைச்சினாலும் பரவாயில்ல. ஆமா, நான் மிரட்டுறேன், தமிழகத்துக்காக மிரட்டுறேன். அதாவது ஊழல்வாதிகள் அத்தனை பேரும் மாபெரும் புருஷராக இருக்கக்கூடிய டாக்டர் அம்பேத்கருக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிறாங்க. பண்றதெல்லாம் முளமாரித்தனம். ஆனா அம்பேத்கர் பேரை சொல்றது, அப்படி இல்லையா அண்ணா பேரை சொல்றது, இப்படி நல்லவர்கள் யாரோ, மக்கள் நம்பிக்கை பெற்றவர்கள் யாரோ அவங்க பின்னாடி போய் இவங்க ஒளிஞ்சுக்கிறது. பண்றதெல்லாம் முளமாரித்தனத்தை பண்ணிட்டு உடம்பு பூரா ஊழல் ஊறி கிடக்கிறது. இவங்க யாரை மிரட்டுறாங்க,
நாளைக்கே ஒரு ரைடு விட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஐயா சாமி சும்மானா இந்த தேர்தலில் வாக்கு வாங்கணும் இல்லையா, நாங்கள் பெருசாக எந்த சாதனையும் பண்ணலை. அப்படியே சாதனை பண்ணாலும் சரி, நாங்கள் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் நாங்கள் கொடுத்துருக்கின்ற டார்ச்சரு கொஞ்சம் நெஞ்சமே கிடையாது. அவ்வளவு டார்ச்சரை நாங்கள் தந்துருக்குறோம். யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. அதனால் எவனும் எங்களுக்கு ஓட்டு போட மாட்டான். அதனால் மோடி, மத்திய அரசாங்கம், அமித்ஷா என்ற பூதத்தை காட்டி நாங்கள் வெற்றி பெறலாம் என்று கையில் வச்சிருக்கின்ற பணத்தை சூட்கேஸாக கொண்டு போய் கொடுத்து ஜெயிக்கலான்னு பார்க்குறோம். அதில் மண்ணு போடுற மாதிரி ரெய்டுலாம் விட்றீங்களே. இது அரசியலில் மிரட்டுறது உருட்டுறதுலாம் உழப்பலாங்காட்டி சும்மா தானே. அப்படி இருக்கும்போது நிஜமாவே தூக்கி உள்ள வைக்க பார்க்குறீங்களே என் புள்ள எண்ணெயெல்லாம் அதில் நியாயமா அப்படின்னு முதலாளாக போய் மண்டிடுறவர் நம்ம முதலமைச்சராக தான் இருப்பார். இவரு டெல்லியை மிரட்டுறாராம். சரிப்பா, தமிழகத்துக்கு அநீதி அல்லவா, மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரை செஞ்சாங்கன்னா மக்கள் தொகை குறைத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு அநீதி இழைக்கப்படுமே. 39 எம்பிக்கள் தொகுதி என்கின்ற பொழுது 31 போயிடுமாமே, அதுக்காக முதலமைச்சர் போராட வேண்டாவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க. அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் தெளிவா சொல்லி போட்டாரு. பாருங்க, இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரானது பெண்களுக்கு 33% அதிகாரம் அளிப்பது தான். தொகுதிகளை அதிகரிக்க போறாங்க, தொகுதி மறுவரையறை தான். ஆனால் இந்த கூட்டத்தொடரை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியமான ஆலோசனை கேட்க போறாங்க. இப்ப மத்திய அரசாங்கம் என்ன முடிவெடுத்துன்னு கேட்டீங்கன்னா, எல்லா மாநிலத்திலும் 50% உயர்த்த போறாங்க. எந்த மாநிலத்திலும் 20% கிடையாது, எந்த மாநிலத்திலும் 50% கிடையாது. அதனால எந்தவித ஏற்றத்தாழ்வும் இல்லாம இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் 50% இருக்கையை உயர்த்த போறாங்க. இதை ஏத்துக்கிறீங்களா, இல்ல ஆக்கப்பூர்வமான ஐடியாவை நீங்க தரீங்களா? நீங்க தருகின்ற ஐடியா இந்தியா முழுவதும் பொருந்தணும். அப்படி இருந்ததுன்னா ஆக்கப்பூர்வமா ஐடியா கொடுங்க அப்படின்னு ஐடியா கேட்கறதுக்காகத்தான் பாஜக பார்லிமெண்ட் கூட்டத்தொடரை கூட்டுறாங்க. இப்ப சொல்லுங்க, ஏதாவது மத்திய பாஜக தப்பு பண்ணிருக்குதா? இப்ப என்னத்துக்கு மிரட்டல் உருட்டல் வீடியோலாம் எல்லாமே தேர்தல் ஸ்டண்ட் தான். இவங்க காலி பெருங்காய டப்பா. தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ண மாட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்றவனையும் பேய் பூதம் ரவுடி அப்படின்லாம் சொல்லி அவங்க கிட்ட இருந்து நம்மளை தள்ளியே வைப்பாங்க. ஏன்னா இவங்க மட்டும் இன்னைக்கு தோத்தாங்கன்னா ஒருத்தங்க கூட வெளியே இருக்க மாட்டான். எல்லாம் பாத்தீங்கன்னா புழல் சிறையில் தான் இருப்பான். இதை நான் சொல்லல, அண்ணாமலை சொன்னார். புழல் சிறையில திமுக காரங்களுக்கு என்றே ஒரு தனி வார்டை உருவாக்கணும். அந்த அளவுக்கு ஊழல் பண்ணியிருக்காங்க. அதனால தோல்வி அடையட்டும், அதுக்கப்புறம் எல்லாரையும் புழல் சிறையில போய் பார்க்கலான்னாங்க. இப்படி புழல் சிறைக்கு போறதுக்கு ஆசைப்படுவாங்க திமுக இருக்கிறவங்க. அதனால தான் இன்னைக்கு தொகுதி மறுவரையை வச்சு எப்படியாவது மக்களுடைய உணர்ச்சியை பெருக்கி அதன் மூலமாக வெற்றி பெறலாமா என்று நினைக்கிறாங்கோ. ஆனா அது வேலைக்கு ஆகாதுங்கோ. ஏன்னா தேர்தல் தருணத்துல தன் தலையில தானே மண்ணவாரி போட்டுக்கிற மாதிரி எந்த ஒரு தவறான முடிவும் பாஜக எடுக்காது. தேர்தல் நேரத்தில் செய்யறாங்கன்னா எந்த மாநிலத்துக்கும் அநீதி இழைக்க போறதில்லை. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால செந்தில் பாலாஜிக்காக அன்னைக்கு வீடியோ வெளியிட்டாரு. அன்னைக்கு செந்தில் பாலாஜி உள்ள போனாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வீடியோ வெளியிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டை தூக்கி சிறையில் வைக்க முடியாது. அப்போ வீடியோ வெளியிட்டவரை தூக்கி தான் உள்ள வைக்க போறாங்க. அதுலயும் நடக்கிறதே தெரியாதான், யாரை மிரட்டுறாங்கன்னு தெரியாம இந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் தேர்தல் வாக்குறுதி ஏன் நிறைவேற்றலன்னா மோடி, அமித்ஷா நிதி தரல, வஞ்சிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா பழியும் கொண்டு போய் மோடி மேலேயும் அமித்ஷா மேலேயும் போட்டுட்டு தமிழக மக்களை ஏமாத்திட்டு இருக்கிற இந்த திருட்டு திராவிட கும்பலுக்கு ஆப்பு விரைவில் வருது. இந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றால் அப்புறம் இந்த நாடகம் எல்லாம் தூள் தூளா போயிடும். தயவு செய்து திமுக காரன் என்னைக்கும் தமிழ்நாட்டுக்கும் சரி, தமிழுக்கும் சரி, தமிழ் மக்களுக்கும் சரி நல்லது பண்ணவே இல்லை. நல்லது மட்டும் எப்படி சொல்லுவான்? அதனால யோசனை பண்ணி மோடியை பகைச்சிக்காதீங்கப்பா. நான் தமிழ்நாட்டு மக்களை சொல்லலை, திமுக காரங்களை சொல்றேன். நம்ம செந்தில் பாலாஜி என்ன ஆனாரு தெரியுமில்ல, யூரின் போயிட்டாராம். அதை நான் சொல்லலை, டிஆர் பாலிலிருந்து பல மூத்த அமைச்சர்கள் சொன்னாங்க. அதனால தயவு செய்து மோடியை திமுக காரங்க பகைத்து கொள்ள வேண்டாம். இந்த மிரட்டல் ஊற்றலாம் வேண்டாம். ஜனநாயகத்தில் மிரட்டலும் வேணாம், ஊற்றலும் வேணாம். ஏன்னா வாக்கு கொடுத்துருக்காங்க கையில், அந்த வாக்கை பயன்படுத்தினா போதும், நாம் வானம் வரைக்கும் பறந்து போகலாம். என்ன சொல்கிறதுங்க? சரி நண்பர்களே, இந்த வீடியோ தொடர்பாக உங்களை கருத்து சொல்லுங்க. நன்றி.